நண்பர்கள் அனைவருக்கும் சூரிய ஒளி மின்சாரம் சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம பல இடத்துலையும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் அல்லது நமக்கு என்கொயரி வரப்போகுது சோலார் சம்மந்தமாக டீட்டெயில் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது பலரும் கேட்கக்கூடிய கேள்வி, அதில் பேட்டரி பேக்கேஜ் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ நேரம் வந்துட்டு அது உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ யூனிட்டை சேவ் பண்ண முடியும் அப்படியான கேள்விகள் தொடர்ச்சியாக ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த கேள்வி நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து மக்களுக்கு ஆன் கிரிட்னா என்ன, ஆஃப் கிரிட்னா என்ன அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் தெரியாதனால தான் இன்றைக்கி லைவாக ஒரு ஆஃப் கிரிட் ஸ்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு வழிபாட்டு தளத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆஃப் கிரிட் சோலார் பிளான்ட். ஆஃப் கிரிட் ஆன் கிரிட் வித்தியாசம் என்ன அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா, ஆன் கிரிட் அப்படிங்கிறது ஈபியோட, அதாவது ஏற்கனவே நம்ம ஒரு சர்வீஸ் லைன் வாங்கியிருப்போம் ஈபிலேருந்து, அந்த கரண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதோட சேர்த்து அடிஷ்னலாக ஒரு சோர்ஸு சோலார் சோர்ஸ், அதாவது 2 சோர்ஸ் நமக்கு ஈபிலேருந்து நம்ம எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு கரண்ட்டு, அது போக சோலார் நமக்கு ஜென்ரேட் பண்ணி தரக்கூடிய ஒரு கரண்ட், 2 சோர்ஸை யூஸ் பண்ணி நாம் உபயோகப்படுத்தினது போக மீதமுள்ள கரண்ட்டை வந்து நாம் கன்சியூம் பண்ணது போக மீதமுள்ள கரண்ட்டை ஈபிக்கு நம்ம கொண்டு போய் டெபாசிட் பண்ணி மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் ஆன் கிரிட்னும். இன்னொன்று ஆஃப் கிரிட்னு என்னென்னா, ஒரு பேட்டரி பேக் வச்சு நமக்கு தேவையான மின்சாரத்தை நாம் உருவாக்கி அதில் சேவ் பண்ணி நமக்கு தேவையான நேரங்களில் எடுத்து யூஸ் பண்ணுறது ஆஃப் கிரிட். அப்படியான ஒரு ஆஃப் கிரிட் ஸ்டேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த கேபிள் வந்து எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு போஸ்ட்டை கொண்டு போய் வெறுமனே கட்டி மட்டும் தான் வச்சுருக்கிறாங்க. அது ஃப்யூச்சரில் அவங்க ஆன் கிரிட்டாக பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. அப்போது இந்த ஸ்டேஷனில் நீங்கள் பார்க்க முடியும், இந்த ஒரு ஆப்ரேட் ஸ்டேஷனில் ஒரு 5 கிலோவாட் போட்டிருக்கிறாங்க. 5 கிலோவாட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 யூனிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டாலும், ஒரு கிலோவாட்டுக்கு ஒரு 5 யூனிட் நம்ம வச்சுக்கிட்டாலுமே ஒரு நாளைக்கு 25 யூனிட் உங்களுக்கு மின்சாரத்தை தரக்கூடிய ஒரு பவர் பிளான்ட் தான் இந்த ஆப்ரேட் பவர் பிளான்ட். இவங்க ஒரு 200 AHல் ஒரு 4 பேட்டரி போட்டு அவங்க இப்போதைக்கு தேவையான ஒரு மின்சாரத்தை சேமித்து அவங்க வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்க முடியும், நல்லாவே பேனல்ஸ் வந்து ப்ராப்பராக அவங்களுடைய ஷெட் மவுண்ட்டில், அதாவது ஏற்கனவே தளத்தில் ஏற்கனவே ஷெட் இருக்கிறதுனால அந்த ஷெட்டு மேலேயே இந்த சோலார் பேனல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அதையே வந்துட்டு அவங்க வந்து ஸ்ட்ரக்சராக உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் வீடுகளில், உங்கள் கடைகளில், நிறுவனங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வித்தவுட் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் காஸ்ட் உங்களுக்கு கம்மியாகிடும். இந்த நம்ம ஷெட்டு மேலேயே நம்ம சோலார் அமைக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு சேஃபாகவும் கூட இருக்கும் சொல்லுவாங்க. இந்த ஷெட் மவுண்ட் இல்லாமல் நம்ம வெறுமனே ஸ்ட்ரக்சர் போட்டு உங்களால் சோலார் நிறுவ முடியும். பல வீடியோக்களை நான் அதை உங்களுக்கு லைவாகவும் காமிச்சிருக்கேன். அந்த வீடியோக்களை பார்க்காததும் கண்டிப்பாக பாருங்கள். ஆஃப் கிரிட்டை இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வீடுகளில் பொதுவாகவே ஒரு இன்வெர்ட்டர், ஒரு பேட்டரி போட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். மின்சாரம் இல்லாத நேரங்களில் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா ஒரு சின்னதாக ஒரு 3 ஃபேன் ஓடணும், ஒரு 2 லைட் ஓடணும், ஒரு 3 மணி நேரம் பேக்கப், 4 மணி நேரம் பேக்கப்பில் எல்லா வீடுகளிலும் பொதுவாக இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடுகளிலுமே இருக்குது. ஒரு 100 AH இல்லைனா ஒரு 150 AH பேட்டரி போட்டு ஒரு சின்னதாக ஒரு இன்வெர்ட்டர் வச்சு வந்து மின்சாரம் இல்லாத நேரத்தில், கரண்ட் கட்ட நேரத்தில் நம்ம அதை வந்து பவர் சோர்ஸாக யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் ஆஃப் கிரிட். ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதில் வந்துட்டு நம்ம சோலார் பேனல் கனெக்ட் பண்ணாமல் வெறுமனே டைரெக்டாக நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அந்த கரண்ட்டையே எடுத்து அந்த ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணி அந்த இன்வெர்ட்டர் வந்து அந்த வேலையை செஞ்சு பேட்டரியில் கொண்டு போய் எனர்ஜியை சேவ் பண்ணும். கரண்ட் கட் ஆகிற நேரத்தில் மறுபடியும் பேட்டரியிலேருந்து அந்த இன்வெர்ட்டர் எடுத்து அதை மறுபடியும் டிசிலேருந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். நம்ம அந்த மின்சாரத்தை தான் நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் ஆஃப் கிரிட். என்னோட தேவை மட்டும்தான் நான் அதை உபயோகப்படுத்த முடியுமே தவிர அதை வந்து நான் ஷேர் பண்ணவே முடியாது. இது ஆஃப் கிரிட். ஆன் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உதாரணத்துக்கு ஒரு 2 கிலோவாட் பிளான்ட்டே என் வீட்டில் போட்டிருக்கேன்னு வைங்க. 2 கிலோவாட் போட்டு 1 கிலோவாட்டுக்கு ஒரு நாளைக்கு 5 யூனிட் ஜென்ரேட் பண்ணுது. அப்போ 2 கிலோவாட்டுக்கு 10 யூனிட் ஜென்ரேட் பண்ணுதா? 10 யூனிட் ஜென்ரேட் பண்ணுற நேரத்தில் என்னுடைய கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. கன்சப்ஷன் கம்மியாக இருக்குன்னா, இப்போ என் வீட்டில் வந்துட்டு ஒரு ஏசி, ஒரு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்குன்னு வைங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏசியெல்லாம் போடலை, நான் ஊருக்கு போயிட்டேன். கிளம்பி ஊருக்கு போகக்கூடிய நேரத்தில் ஏசி போட மாட்டோம்ல, பெரும்பாலும் லைட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் சோலார் டெய்லி ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மின்சாரம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆன் கிரிட்டில் உள்ள ப்ளஸ்ஸே இது தான். சோலார் நீங்கள் போட்டாவே நெட் மீட்டர் கண்டிப்பாக வைப்பாங்க. அது பேர் பை டைரக்ஷனல் மீட்டர்னு கூட சொல்லுவாங்க. அந்த மீட்டர் என்ன பண்ணுன்னா, 2 பர்பஸ் தான் அந்த மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான மிகப்பெரிய ரீசன். ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணும், இன்னொன்று இம்போர்ட் பண்ணும். நான் என்னுடைய சோலார் ஒரு பவரை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும் அந்த நெட் மீட்டர் அப்படின்னா, அந்த ஜென்ரேட் பண்ணுற அந்த பவரை என்னோடய கன்சம்ஷன் இல்லை அப்படின்னோடனே அந்த மீட்டர் த்ரூ கிரிட்டுக்கு போய் எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கும். கிரிட்னா இபி சர்வீஸுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி அதை வந்து டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். டெபாசிட் பண்ணுறதுனா ஒரு சேவிங் அக்கௌண்ட் மாதிரி வச்சு அதில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கூடாது. அப்படியே சிலர் கேள்வி கேட்குறாங்க. அப்படி இல்லை, பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு வந்து அது ஷேர் ஆயிரும், அவங்க வந்து உபயோகப்படுத்திக்குவாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போட்டு வச்சுருக்கிறீங்க. பணம் போட்டு வச்சா அந்த பணம் என்னுடைய பேரில் அப்படியே அங்கேயே இருக்குமா? அப்படி இல்லை, அவங்க வேறு யாராவது யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ஆனால் பணம் இருக்குன்னு நமக்கு காமிக்கிறதில்ல. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நீங்கள் செக் பண்ணும்பொழுதோ அல்லது
ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு பேலன்ஸ் எவ்வளோ செக் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்குன்னு காமிக்கிறது. அதே மாதிரியான சிஸ்டம் தான் இந்த இபிலையுமே. ஆன்கிரிட்ல உங்களுடைய கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்குது சோலார் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய கன்சப்ஷன் போக மீதம் இருக்கக்கூடிய அந்த பவர் எல்லாத்தையும் கிரிட் த்ரூ உங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கு வேணுங்கிறப்ப மறுபடியும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பகலில் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கா, இரவு நேரங்களில் வந்துட்டு அதிகமாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணாது. அப்படி பண்ணாத நேரங்களில் பண்ணாதுன்னா சூரியன் இல்லாதனால ஜென்ரேட் பண்ணல. சோலாருடைய பேனலுடைய மிகப்பெரிய ஃபங்க்ஷன் என்னது, சூரியன் இருக்கக்கூடிய நேரத்தில் ஜென்ரேட் பண்ணும், சூரியன் இல்லாத நேரங்களில் ஜென்ரேட் பண்ணாது. அப்படி பண்ணலன்னா அந்த இரவு நேரங்களில் மறுபடியும் அந்த நெட் மீட்டர் த்ரூ மறுபடியும் நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம பவரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆன்கிரிட் ஆஃப்கிரிட் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். உங்களுக்கு வீடியோ நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், இல்லை இப்போ நான் சொன்னதே உங்களுக்கு புரியலனாலும் மீண்டும் என்னுடைய கமெண்டில் வந்துட்டு கேள்வி கேளுங்க. உங்களுடையான கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் தயாராக இருக்கிறேன். அப்படி இல்லைன்னா என்னை டேரெக்டாக கூட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். 8438107269 அதுதான் என்னுடைய கான்டாக்ட் நம்பர். நன்றி.